ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யாஸ் காரைக்குடி சமையல். டுடே நம்ம சேனலில் கிரேப்ஸை வச்சு ஒரு ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு அல்லது கல்லுப்பு இல்லாதவங்க தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நம்ம அலசும்போது நமக்கு அதில் இருக்க கிருமிகள், அதே மாதிரி பூச்சி மருந்து அந்த பழத்தில் அடிச்சிருந்தா அது நமக்கு அந்த தண்ணியில் கீழே தங்கிடும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். இது பழங்களுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக காய்கறி வாங்கும்போதும் அலசும்போது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. இப்போ இது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம இன்னொரு தடவை நல்லா அலசிக்கலாம், வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இன்னொரு தடவை பச்சை தண்ணி, அதாவது நார்மல் வாட்டரை ஊற்றி ஒரு அலசிக்கங்க. நல்லா அலசிட்டு இப்போது திராட்சையில் பார்த்திங்கன்னா நிறைய பயன்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பயன் பார்த்தா நல்லா ஹெல்த்தியான ஹேர் வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திராட்சை கேன்சருக்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடியது திராட்சை சாப்பிட்றதுனால. இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு மிக்சர் ஜாரில் நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். மிக்சர் ஜாரில் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க எல்லா திராட்சையும் ஆட் பண்ணிவிடுங்க. திராட்சையை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நீங்கள் இப்போ 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை வேணாங்கிறவங்க விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சர்க்கரை ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏன்னா இப்போ தேனும் ஆட் பண்ண போகிறோம், அதனால் சர்க்கரை ஆப்ஷனல் தான். இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி முக்கியமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறமா கூலிங்கான வாட்டரை கொஞ்சமாக இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூலிங் வாட்டர் எனக்கு வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸ். நீங்கள் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நிச்சயம் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை வடிகட்டிக்கங்க. நல்லா வடிகட்டி வந்ததுக்கப்புறமா அந்த இருக்க மீதமுள்ள அந்த சக்கையை நீங்கள் என்ன பண்ணிங்களா, ஃபேஸ்க்கு ஃபேஷியலாக கூட போட்டுக்கலாம். ரொம்பவே ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியிலேருந்து வடிகட்டினதுக்கப்புறமா இதை இப்போது நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.